கதைச்சிரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். இன்று நாம் எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் கரிப்பு மணிகள் என்ற நாவலை காண உள்ளோம். ஒரு நாவலுக்கான பொருளை முன்னரே திட்டமிட்டு சம்பந்தப்பட்ட இடங்களில் பிரயாணம் செய்து மக்களின் வாழ்வை கண்டறிய அங்கேயே தங்கி அதை பற்றி நன்கு அறிந்த பின்னரே நாவலை எழுதுவார். இதுவே அவரின் தனிப்பட்ட சிறப்பாகும். இந்நாவலில் பெரும்பாலும் இவர் வட்டார மொழியையே பயன்படுத்தியுள்ளார். தூத்துக்குடியைச் சார்ந்த உப்பள பகுதிகளில் வேலை செய்யும் தொழிலாளர்களின் வாழ்க்கையில் நிகழும் நிகழ்வுகளே இந்நாவல் புரட்டாசி மாதங்களிலே உப்பளத்தில் பொசுக்கும் வெம்மையில், எரிக்கும் கதிரவனின் வெம்மையில், காலையிலிருந்து மாலை வரை கந்தலும் கண்பிழையுமாக உப்பு பெட்டி சுமந்து அம்பாரம் குவிக்கும் சிறுவர் சிறுமியர், ஆண்கள் பெண்கள் பற்றிய கதையை ஒட்டியே இந்நாவல் செல்கிறது. 1980 இலக்கிய சிந்தனையின் பரிசை இந்நாவல் பெற்றுள்ளது. இந்நாவலில் பெரும்பாலும் தூத்துக்குடி கன்னியாகுமரி பேச்சு வழக்கையே இதில் கையாளப்பட்டுள்ளது. அதை பேசுவது சற்று கடினமாக இருந்தாலும் என்னால் முடிந்த வரையில் முயற்சி செய்துள்ளேன். நல்ல சிறந்த நாவல்கள் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்னும் ஒரு சிறு ஆர்வம்தான். சூரியன் உச்சிக்கு நகர்ந்து செங்குதிர் பிடிக்கிறான். தெற்கு சீமையின் கடற்கரையோரங்களில் விரிந்து பறந்து கிடக்கும் உப்பளங்களில் இன்னொரு புத்தாண்டு துவக்கமாகிவிட்டது. மண்ணெண்ணையின் அட்டு நீக்கி பதமான களியும் மணலும் விரவி நீரை கூட்டி செய்நேர்த்தி செய்யும் கோலங்கள் கடற்கரை நெடுகிலும் ஏக்கர் ஏக்கராக விரிந்த உப்பளங்களில் காட்சிகளாக விரிகின்றன. இந்த கடற்கரையோரங்களில் உலகெங்கும் உயிர்குலம் அனைத்துக்கும் சாரமளிக்கும் கரிப்பு மணிகளை விளைவிக்க செய்நேர்த்தி செய்கிறார்கள். வானவனோ எல்லோருக்கும் பொதுவாக காய்ந்து மண்ணை வைத்துயிர்க்க செய்கிறான். அவன் கொடையில் கரிப்பு மணிகள் கண்மலர்கின்றன. விரிந்து பறந்த பாத்திகளுக்கு செய்நேர்த்தி செய்யும் கால்கள் அனைத்தும் மனித கால்கள். நீரும் களியும் மணலும் குழம்பி குழம்பி மனித ஆற்றலின் வெம்மைகளும் மண்ணின் உட்சூடும் கொதித்து ஆவியாகி போகும் செய்நத்து கருவைக்காட்டு உப்பளத்திலும் நடக்கிறது. அந்த பாதங்கள் கருத்து கன்றி புண்பட்டு தேய்ந்தாலும் இன்னும் ஆற்றலை கக்கும் இயக்கங்கள் தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும். செருக்கி மவளுவ அழுந்த மெரியுங்க சாமியாரே ஆவட்டும். கங்கானின் விரட்டல் கசையடி போல விழுந்து கொண்டே இருக்கிறது. இந்த அதட்டல்கள் அவ்வப்போது விழுந்து கொண்டே இருக்க வேண்டும். இறைத்து இறைத்து ஊற்றுக்கண் வற்றிய கிணறு. மேல் மழையோ அற்பம். சுரண்டினால் சிறிது நீர் பொசிந்து வரும். பிறகு நின்று போகும். மீண்டும் வெட்டினால் சுறுசுறுவென்று நீர் ஊறி வரும். அந்த பாத்தியில் 8 பேர் மிதிக்கிறார்கள். சாமியார் என்றழைக்க பெறும் கண்ணுசாமிதான் அவன் மருதாம்பாளின் புருஷன். ஏத்தா, இது ரெக்கார்டு டான்ஸ் இல்ல, குதிக்கிறாளுவ, மிதிச்சு தொவை இங்க விருசா ஆகட்டும். சாமியாரே, உமக்கு இது சரியில்லை, நீரு வாரம் ஜிப்சம் எடுத்து போட என்று கங்காணி அவனை நிறுத்தி தோளை பற்றி அழைத்து செல்கிறான். உட்சூடும் வெளிசூடும் சங்கமித்து கால்களில் நெருப்பை கக்குகின்றன. நெருப்பு பந்தத்தில் நெருப்பு வளையத்தில் அவர்கள் நடக்கிறார்கள். நடப்பு இல்லை, மிதித்தல். பையன் வாளியில் நீர் எடுத்து அவ்வப்போது மண்ணில் விசிறி கொட்டுகிறான். அந்த நீர் அவர்கள் காலடிகளில் பாயும் போதே ஆவியாகிவிட, தேய்ந்து வெண்குருத்தாக்கிவிட்ட அவர்கள் அடிகளில் கொப்புளத்தை தோற்றுவிக்கும். கொதிப்பை கக்குகிறது. அழுத்தமும் சூடும் வெண்ணெய் மெத்தென்று வெண்ணையாக குழைத்த பிறகு கெட்டித்து இறுக செய்யும் நினமும் சதையும் பூவின் மென்மையுமான பெண்மையின் துடிப்புகளும் இறுகி கெட்டித்து காய்ந்து போகும் இந்த செய்நேர்த்தி தை மாசி முழுவதும் கூட நீண்டு போகும். மருதாம்பா சற்றே தலை தூக்கி கல்யாணி தன் புருஷனை அழைத்து செல்வதை பார்க்கிறாள். சென்ற ஆண்டு வரையிலும் சாதாரண தொழிலாளியாக இருந்த சுப்பன் இப்போது கங்காணியாகி விரட்டுகிறான். மிஞ்சினால் 30 வயது இருக்கும். கணக்கு பிள்ளைக்கு அவ்வப்போது கையும் மனமும் நிறைய காணிக்க வைத்திருப்பான். கங்காணியாகிவிட்டான். செய்நேர்த்தி காலங்களில் நிர்ணய கூலி முழுவதையும் கொடுக்க மாட்டார்கள். உப்பெடுக்க தொடங்கிவிட்டாலும் அந்த உப்பளத்தின் 200 ஏக்கரில் பண்பாட்டு வேலை முடியவில்லை என்று கூலியை குறைத்தே கொடுப்பார்கள். ஆணுடைய கூலி பெண்ணுடைய கூலியை விட அதிகம் என்பதால் தன் புருஷனை ஜிப்சம் சுமக்க தள்ளி போகிறான் என்றுணர்ந்த மருதாம்பா சில நிமிடங்கள் செயலற்று நிற்கிறாள். கண்ணுசாமிக்கு துல்லியமான கண் பார்வை போய் எத்தனையோ நாட்களாகிவிட்டன. அவர்களைப் போன்ற உப்பள தொழிலாளிகள் யாருக்குமே தெளிவான கண் பார்வை கிடையாதுதான் என்றாலும் கண்ணுசாமிக்கு கண்களில் நீர் வடிந்து சென்ற ஆண்டிலிருந்து களத்திலிட்ட சோறு கூட தெரியாதபடி ஒளி மங்கிவிட்டது. நீரு பொட்டக்கண்ணை வச்சுட்டு வார்ப்பளவை பிடிச்சி தொழில் செய்ய இயலாது. மெக்கிட்டு கூலியா சைனத்துக்கு இருப்போம்.
இருந்துப்போம். மெக்கிட்டு கூலி என்றால் தினம்தோறும் கூலி வாங்கி கொண்டு செய்வது. அதுவும் கூட கணக்க உள்ள கண்டான் சண்டை போடுவான். ஆச்சி அழுகாண்டு எடுக்க என்று வேலைக்கு சேர்க்கும் போதே நிபந்தனை போட்டான் கங்காணி. பெண்களுக்கு 4 ரூபாய் கூலி கொடுப்பான். அவர்களுடைய கூலி 4 ரூபாயும் 40 பைசாவுமாகும். ஆண்களுக்கு கூலி 6 ரூபாயும் சொச்சமாகும். ஆனால் செய்நேர்த்தி காலங்களில் முழு கூலியை கண்களால் பார்க்க இயலாது. 4 ரூபாய் கொடுப்பான். முன்பெல்லாம் செய்நேர்த்தி பணிக்கு ஆண்களை மட்டுமே எடுப்பார்கள். பெண்கள் வரப்பில் குவிந்த உப்பை தட்டுமேட்டில் கொண்டு சேர்க்கும் பணியைத்தான் பெரும்பாலும் செய்வார்கள். இந்த நாட்களிலோ ஆடவருக்கு அதிக கூலி என்பதால் பெண்களையும் 2 ரூபாய் கூலிக்கு வரும் சிறுவர் சிறுமிகளையும் பாத்தி மிதிக்க செய்கிறார்கள். மிதித்து மிதித்து மண்ணை பண்படுத்த வேண்டும். காலால் அழுத்தினால் அடிப்பது இயலாகாது. இவ்வாறு பண்படுத்தும் பாத்திகளே உப்பை விளைவிக்கும் பெண் பாத்திகள். ஆண்டுதோறும் தவறாமல் இந்த பெண் பாத்திகளுக்கு குறையாமல் சீரெடுக்க வேண்டும். இந்த பாத்திகளில் விளையும் உப்பு வெள்ளை வெளியேறென்று தும்பைப்பூ வண்ணத்தில் கற்கண்டை போல தோன்றும். அவ்வளவும் தூத்துக்குடி துறையிலிருந்து ஏற்றுமதியாகும் கல்கத்தா உப்பு. இந்த உப்பளத்தில் கடலில் இருந்து நேராக நீரை கொண்டு வருவதில்லை. கிணறுகள் தோண்டி அதிலிருந்து நீரை இறைவை இயந்திரத்தால் தெப்பம் என்று சொல்லப்பெறும் நீரின் அடர்த்தி கூடியதும் முதல் கசடுகளான சேறு கீழே படிந்துவிடும். இவ்வாறு ஆண்டு முழுவதும் படிந்த சேறுதான் இறுகி காய்ந்து நட்சத்திர சில்கள் பதிந்தாற் போன்று ஜிப்சம் எனப்பெறும் கூட்டுப்பொருளாகிறது. இதை பெயர்த்திருக்கத்தான் கங்காணி கண்ணுசாமி தள்ளி செல்கிறான். செவந்தகனி சாமியாருக்கு ஜிப்சத்தை பேத்து கொடு, இங்கிட்டு நின்று திருப்பி போடுவாரு. செவந்தகனியா என்று திருப்பி கேட்கும் கண்ணுசாமி எங்கோ ஒரு மூலையில் நோக்குகிறான். ஆமா நாதா, மெக்கிட்டா கான்ட்ராக்டா மாமா? மெக்கிட்டுன்னு தான் சொன்னா, எனக்கு என்ன அளவு தெரியுது. சிவந்தகனி மருதாம்பாளுக்கு தம்பி முறையாக கூடியவன். அவன் ஒரு பாலத்தை வெட்டி கண்ணுசாமியின் கைகளில் வைக்கிறான். கண்ணுக்கு எல்லாம் மொத்தையாக இருக்கிறது. போகும் தடம் தெளிவாக தெரியாமல் எங்கே கொண்டு எப்படி போடுவான்? கண்களிலிருந்து இனி வடிவதற்கு நீருமில்லை. பல் முளைத்து போன அந்த பாலம் கைகளை குத்தி அவனை வளைய செய்கிறது. தடம் தெரியாமல் அதையும் போட்டு கொண்டு விடுகிறான். கீழே விழுந்துட்டாரே, அவரால் ஆவாது பாவம். சிவந்தகனி அவரை தட்டி தூக்குகிறான். ஏதும் அடிபட்டுச்சா மாமா? பாவம், உன்னால இனி உப்பளத்தில் வேலை செய்ய முடியுமா? அவன் தூக்கிய பாலம் நொறுங்கி மண்ணும் சில்லுமாக கண்களில் விழுப்புழுதி பரவுகிறது. உச்சியில் வழுக்கை, காதோரங்களில் வெண்மையும் கருமையுமாக பிரிபிரியாக முடிக்கற்றை. சென்ற ஆண்டின் இறுதியிலிருந்தே வேலைக்கு பாதி நாள் வர முடியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு சென்று வந்தான். கண் பார்வை மீளும் என்ற நம்பிக்கை இல்லை. அதற்கு பிறகுதான் அவன் முகச்சவரம் செய்து கொள்வதில்லை. பார்வை போனாலும் வயிற்று பசி குறைகிறதா? சாமியாரே, உன்னால ஏதும் ஆவாது. இது வரைக்கும் செஞ்சதுக்கு 2 ரூபா கூலி தார ஆம்புட்டுதான் என்று கங்காணி சுப்பன் கோடு கிழித்து விடுகிறான். 2 ரூபா மருதாம்பாளுக்கு, 4 ரூபாய் மருதாம்பாளுக்கு வரும். வீட்டில் 4 குழந்தைகள். மழைக்காலம் முழுவதும் வேலை கிடையாது. அப்போது வாங்கி தின்ற கடன், வீட்டு வாடகை, பழைய கடன், புதிய கடன், அரிசி, விறகு, செலவு சாமான்களின் விலைகள். மண்ணிலே விழுந்தவனால் எழுந்திருக்க இயலாத பாரங்கள் அழுத்துகின்றன. பகல் நேர உணவுக்கு மணி அடிக்கிறது. மருதாம்பா வந்து அவன் கையை பற்றி அழைக்கிறாள். விழுந்துட்டியவளா? சிவந்தகனி சொன்னா. செவனேன்னு பாத்தி மிதிச்சியா? வேலை இல்லைன்னா போறா, நீரு வாரும். உணர்ச்சிகள் மோதுகின்றன. வாலிபம் கிளர்ந்த காலத்தில் அவன் துறைமுகத்தில் தொழிலாளியாக இருந்தான். முட்டையும் கரியும் தின்று வளர்த்த உடலில் நிமிர்ந்த ஆணவத்திமிர் இன்று கரைந்து குத்துப்பட்டு வீழ்ந்து விட்டாலும் அந்த பழைய வடிவத்தை இன்னமும் நினைப்பூட்டும் உடல் இயல்பு மாறிவிடவில்லை. கருமை பாய்ந்து தடித்த நெற்றியும் நரம்புகளும் புடைத்து தசைகள் முருகத் தெரியும் தோள்களும் கால்களும் தளர்ச்சியை காட்டவில்லை. மருதாம்பா அவன் கையை பற்றி இருக்கிறாள். அவள் கையிலும் நரம்புகள் புடைக்க எலும்பு முட்டியிருக்கிறது. அந்த கை ஒரு காலத்தில் எப்படி இருக்கும்? மடையோரம் செழித்து வளர்ந்த தாழையின் நடுவே பூத்த குலை போல இருப்பாள். அவளை கட்டியவன் ஒரு கிழவன். ஈர்க்குச்சி போல கையும் காலுமாக ஒரு சீக்காளி. பட்டாணி வறுக்கும் கடையில் வேலை செய்த அவன் கையில் கிடைத்ததை குடித்து விட்டு வருவான். முதல் தாரத்துக்கு 3 வளர்ந்த பிள்ளைகள். மருதாம்பா துறைமுகத்தில் மூட்டை சுமக்க வந்த காலத்தில் அந்த கங்காணிக்கு இரையாகும் முன் இவன் பார்வையில் உருகி போனாள். இவனுக்கும் அப்போது கல்யாணமாகி இருந்தது. ஒரு மகளும் மகனுமாக குழந்தைகளும் இருந்தார்கள். ஆனால் கட்டியவள் ஒரு முசுடு. இவனுக்கு ஈடு கொடுக்க திராணி இல்லாதவள். எனவே இவளை அவன் சேர்த்து கொண்டான். துறைமுகத்து தொழிலை விட்டு அந்நாளில் இவன் உப்பள தொழிலுக்கு கான்ட்ராக்டராக வந்தான்.
கையில் காசு குலுங்கியது. ஆனால் இளமையும் எழிலும் நிறைந்த பெண் பிள்ளைகளுக்கு புருஷன் உடன் இருந்தாலே தொழிற்களங்களில் அவர்களை வரப்போரத்து மலர்களாக கருதப்படுவார்கள். கண்ணுசாமி அவளுக்கு புருஷனும் இல்லை. எனவே இவள் நிமித்தமாக அந்த கணக்கு பிள்ளை சுடலைமாறனிடம் மோத வேண்டியிருந்தது. அவன் சாய்கால் உள்ளவன். இவன் மீது கொலை குற்றம் சுமத்தி சிறைக்கும் அனுப்பி வைத்தான். சிறையில் 3 ஆண்டுகள் கழித்துவிட்டு திரும்பி இவன் வந்தபோது மனைவி குழந்தைகளை அழைத்து கொண்டு பிறந்தகம் சென்று விட்டாள். மருதாம்பாதான் இவனை கண்டு வீட்டுக்கு அழைத்து சென்றாள். அவள் கிழவனை விட்டு வந்து விட்டாள். அந்த கணக்கப்பிள்ளை உப்பளத்திலும் வேலை செய்வதில்லை. இருவரும் அந்த நாளிலிருந்து சேர்ந்து வாழ்கிறார்கள். 2 பெண்களும் 2 ஆண்களுமாக குழந்தைகள், குடும்பம், தாலிக்கட்டை பற்றி கவலைப்படாமல் வளர்ந்திருந்தாலும் தொழில் இத்தனை ஆண்டுகளில் அவர்களுடைய வன்மையை கூட்டியிருக்கவில்லை. உப்பள தொழில் அத்தகையதுதான். எப்போதேனும் அந்த மணற்கரையில் பெய்யும் மழையைப் போன்ற அந்த அற்ப கூலியினால் அவர்கள் பசித்தீயை முற்றிலும் அவித்து வறட்சியை தீர்க்க முடிவதில்லை. வழுக்கு மரமாக தெரிந்த வாழ்க்கையில் அவர்களால் ஏறவே முடியவில்லை. மருதாம்பா சட்டுவமாக தேய்ந்து போனாள். ஒவ்வொரு மழைக்காலமும் சோதனை காலம்தான். இடையில் 10-15 நாட்கள் எங்கேனும் கூலி வேலை கிடைத்தாலே பெரிது. அந்த கண்டம் தப்பி புத்தாண்டு என்று பாத்தி பண்பாட்டுக்கு தொழிலாளர் வரும்போது அவர்களது அவல நிலையை உப்பளத்து முதலிமார் முற்றிலும் பயன்படுத்திக் கொள்கின்றனர் என்றால் தவறில்லை. 5 ரூபாய் கூலி பேசிவிட்டு 3 ரூபாய் கொடுத்தாலும் மீறி சென்றுவிட இயலாமல் அவர்கள் பொருளாதார நிலை குழிப்பறித்து வைத்திருக்கிறது. பண ஓலை கொண்டு வேயப்பட்ட அந்த கொட்டகையில் உள்ளே சந்து சந்ததாக வெயில் விழுந்து அவர்கள் உணவு கொள்வதை பார்க்கிறது. மேல வெயில், தள்ளி உட்காரும் என்று மருதாம்பா அவனை நகர செய்கிறாள். பிறகு உணவு பாத்திரத்தை திறந்து ஒரு வெங்காயத் துண்டையும் பச்சை மிளகாய் துண்டையும் கேழ்வரகு களியின் உருண்டையையும் அவன் கையில் வைத்து கொடுக்கிறாள். நசுக்க பெறும் உணர்வுகள் அலையலையாக உந்த உள்ளத்து விம்மலை வெளிப்படுத்துகிறது. நீ தேடி சோறு போட உட்கார்ந்துட்டம் பாத்தியா என்று விம்முகிறான். பேசாதரும் என்று ரகசிய குரலில் கடிந்து கொள்கிறாள் மருதாம்பா. அங்கே வேலை செய்யும் அனைவருக்குமாக ஒரு பானை குடி தண்ணீர் தான் வைத்திருப்பார்கள். ஏத்தா, முகத்தை கழுவிக்கிறதுக்கு என்ன என்று சிவந்தகனி யாரையோ சண்டை போடுகிறான். நான் என்ன சொம்பு தண்ணியா எடுத்த? 1 கிளாஸு. உங்க 6 வாரு தூள் பொறக்கு இந்த உப்பளத்தில் தாவில. முன்ன பழஞ்சிபுர உப்பளத்தில் குடிக்க ஒரு சின்ன பக்கெட்டு தண்ணி தான் வரும். அம்புட்டு பேரும் அத்தைத்தான் குடிக்கணும். ஒரு செரட்டு நீர் கிடைக்காது. சிலனா சித்திரக்கோட்டையில் கிடந்து எரியும் என்று ஒரு கிழவி திருப்திப்படுகிறாள். கும்பியின் எரிச்சலை சோறு சற்றே தனித்தாலும் தண்ணீர் தாகம். எல்லாத்தையும் குடிச்சு போடாதிய என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் தங்கள் தூக்கு பாத்திரங்களில் சிறிது நீரை வாங்கி குடிக்கிறார்கள். சிவந்தகனிதான் பங்கீடு செய்கிறான். இந்திரி ஊத்து என்று கிழவி குழிந்த மூடியை மீண்டும் நீட்டுகையில் அவன் கண்டிப்பாக மறுக்கிறான். ருக்மணி பிள்ளைக்கு பால் கொடுக்கா, அவக்கு வேணும் என்று பானையின் அடியில் ஒரு டம்ளர் தான் இருக்கிறது என்று காட்டுகிறான். வெற்றிலை சருகும் புகையிலையும் போடுகிறவர்களும் வீடி கொளுத்தி வைப்பவர்களும் ஏதேனும் கட்டை தேடி தலைக்கு வைத்துக்கொண்டு தலையை சாய்ப்பவர்களுமாக சோற்றுக்கடை முடிகிறது. ஏத்தா, கங்காணிய பெரியாசுபத்திரியில் கொண்டு காட்டல என்று மருதாம்பாளிடம் லட்சுமி கேட்கிறாள். கண்ணுசாமி கங்காணி இல்லைதான். ஆனால் லக்ஷ்மிக்கு எல்லா ஆடவர்களும் கங்காணி என்றே நினைப்பு. பெரியாசுபத்திரியில் தான் டாக்டர் பார்த்து ஆப்ரேஷன் பண்ணமுன்னா ஆப்ரேஷன் பண்ணால் கூட சுத்தமாக கண்ணு தெரியாமல் போயிடுமா. இப்போ சோழி எடுக்க முடியாமல் இல்லை, கடையில் போய் சாமானை வாங்கிட்டு வருவா. எங்கள் வளவில் அவைய பாட்டுக்கு நடந்துட்டு தான் போவா. இந்த உப்பளத்து சூடு தான் அக்னி ஆட்டமாக கண்ணுக்கு ஆவறதில்லை என்று கூறுகிறாள் மருதாம்பா. மீண்டும் மருதாம்பா பாத்தி மிதிக்கு சென்று மலைவாயில் கதிரவன் சாயும் வரையிலும் அவள் வேலை செய்யும் வரையிலும் கண்ணுசாமி அந்த கொட்டடியில் பிரம்மமாக உட்கார்ந்திருக்கிறான். 5:30 மணியோடு பாத்தி மிதிப்பு ஓய்கிறது. வாரம் போகலாம். அவர்கள் குடியிருக்கும் இடம் 2 மைல் தொலைவு இருக்கிறது. எல்லோரும் கைகளில் தூக்கு பாத்திரங்களுடன் நடக்கின்றனர். சிறுவர்கள் ஓடுகின்றனர். பனைமரங்களினோடே செங்கதிரோன் இறுதியாக பிரியாவிடை பெருமொழியை பாய்ச்சுகிறான். நெருங்கி வரும் மருதாம்பா அவன் செவிகளில் மட்டும் விழும்படியாக கேட்கிறாள். ஏன் சவங்கி போயிட்டிய? சவங்காம என்ன செய்ய? 2 ரூபா கூலிக்கு கூட ஏழாம போயிட்டனில்ல. அவனுடைய கைவார்பளவை கம்பை பிடித்து பீத்து காய்த்து கடினமாகி விட்ட கை. அவள் மணிக்கட்டை பற்றி அந்த எலும்பு மொழியை அழுத்துகிறது. ஞாயிற்றுக்கிழமை போய் அந்த புள்ளையை கூட்டிட்டு வார. எந்த புள்ள? அதான் உன் புள்ள. பொன்னாச்சியும் பயனும் வரட்டும். 2ஓடு 2ஆ இருக்கட்டும். போன வருஷம்
மானோம்புக்கு போனப்பவே செவந்தகனி பொஞ்சாத்தி சொன்னான். அவியலுக்கும் 5-6 புள்ள, தம்பாட்டத்தில் ஒன்றும் கண்டு முதலாவதில்லை. நெதவும் அடியும் மிதியும் தானா. இங்கே நம்ம கூட்டாந்து வச்சுக்குவோம், நம்ம குடிக்கிற கஞ்சியை அதுங்களுக்கும் ஊற்றுவோம்னு தோணிக்கிட்டே இருக்கு. என்ன இருந்தாலும் அவைய ஆற்ற அனுபவிக்கிற சொத்து, நான் அபகரிக்க முடியாதுல்ல. இருளில் ஒலிக்கும் மந்திர சொற்களைப் போல அவன் செவிகளில் விழுகின்றன. அவன் ஆதரிக்கும் நெடுமரம் காய்ந்து பட்டு போகும் நிலையில் இருக்கிறான். தாயற்ற அந்த குழந்தைகளையும் கூட்டி வருவதாக இவள் சொல்கிறாள். இது மௌனமாக நடக்கிறான். தம்பாட்டாளம் என்றால் தன்பட்டாளம் என்று பெயர். இது சிறு அளவில் தாமாகவே உப்பு உற்பத்தி செய்யும் ஒரு சிறு தொழிலளமாகும். மருதாம்பா வாழ்க்கையின் மேடு பள்ளங்களுக்கு இடையேயுள்ள முரண்பாடுகளைக் கண்டு தளர்ந்து விட மாட்டாள். குடிகாரத் தந்தையின் அடிபட்டு பட்டினி கிடந்து நோவும் நொம்பரமும் அனுபவித்த தாயையும் விட்டு ஒரு கிழவனுக்கு 2ஆம் தாரமாக வாழ்க்கைப்பட்டு பிழைக்க வந்த போதும் தனது இளமைக்கும் எழிலுக்கும் வேறு கிளைகளில் பயன்களுண்டு என்று அவள் வயிறு பிழைக்க வந்த களத்தில் உணர்த்தப்பட்ட போதும் அவள் விம்மி எழவும் இல்லை, சுணங்கி சோர்ந்து விடவும் இல்லை. அவர்களுக்கென்று வாழ்க்கையில் லட்சியங்களோ பற்றுக்கோடுகளோ எதுவுமே இல்லை. வாழ்க்கை என்பதே பசியாகும். வேறு அடிப்படை தேவைகளோடும் உடல் உழைப்போடும் ஏற்படும் இடைவிடாத போராட்டம். அதற்காகவேதான் மனித பந்தங்கள். பொருளாதார தேவைகளின் அடிப்படையிலேயே கிடைக்கும் நெருக்கடிகளும் வாய்ப்புகளும் தான் அவளை போன்றோருக்கு வாழ்க்கையின் போக்கையே அமைக்கின்றன என்று தெரிந்தவள். அவள் தெப்பத்தில் ஒதுக்கப்பெறும் கடல் நீரைப் போல அவர்கள் தங்கள் உடல் உழைப்பை யாருக்காகவோ குவிக்கின்றனர். கண்ணுசாமினால் அந்த குடும்பத்துக்கு தாங்கும் முயற்சியில் இனி எதுவும் செய்ய முடியாது. மருதாம்பா அந்த ஞாயிற்றுக்கிழமையிலேயே அவனுடைய மகனையும் மகளையும் அழைத்து வருவதை தவிர வேறு வழி எதுவுமில்லை என்று நிச்சயம் செய்துவிட்டாள். பெரிய கடை வீதியில் மிட்டாய் கடையில் கொஞ்சம் கருப்பட்டி மிட்டாயும் சேவும் வாங்கிக் கொள்கிறாள். பொரிகடலை, பழம் எல்லாவற்றையும் ஒரு பைக்குள் வைத்துக்கொண்டு சிவந்தகனியுடன் திருச்செந்தூர் பஸ் போகும் மூலையில் வந்து நிற்கிறாள். சிவந்தகனியின் மனைவி தாய் வீட்டில் பிள்ளை பெற்றிருக்கிறாள். அவளுக்கு சிறு காயல்தான் ஊர். அதனால்தான் அவனுடன் கிளம்பியிருக்கிறாள். மச்சான் என்று கண்ணுசாமி மனைவியின் தமையனாரை கொண்டாடியதில்லை என்றாலும் அவர் மீது அவனுக்கு பெருமதிப்பு உண்டு. அவர் வழியே தனி, கொஞ்சம் படிப்பு, உலக அனுபவம், அரசியல் ஈடுபாடு எல்லாம் உடையவர். அவரும் சிறைக்கு சென்றிருக்கிறார். ஆனால் அது மிகவும் கௌரவத்தை கொடுக்கக்கூடிய அனுபவமாக அவர் பெருமையை கூட்டியிருக்கிறது. மருதாம்பா அவரை கண்ணுசாமி சிறைக்கு சென்ற காலத்தில் அவர் வந்தபோது பார்த்திருக்கிறாள். முதல் மனைவி செவந்தியை அவர்தான் வந்து கூட்டிச் சென்றார். செவந்தி அவருக்கு தங்கை என்றே மதிப்பிட முடியாது, மகள் என்று சொல்லலாம். அந்த நாளிலே முடி நரைத்து சுருக்கங்கள் விழுந்து 50 வயது மதிக்க தோற்றமளித்தார். செவந்தி இறந்து போன போது நல்லக்கண்ணு சிறையில்தான் இருந்தான். அப்போது சிவந்தகனி அங்கு பெண் கட்டியிருக்கவில்லை. வெகு நாட்கள் சென்ற பின்னரே அந்த செய்தி தெரிய வந்தது. பிறகு ஒரு நாள் அவர் பொன்னாச்சியையும் பையனையும் அழைத்து கொண்டு அவர்கள் இருப்பிடம் தேடி வந்ததாக அவளுக்கு செய்திதான் தெரிந்தது. அந்நாள் புருஷன் பெண் சாதி இருவரும் இரவில் இரட்டை கூலி வருகிறது என்று உப்பு வரச் சென்றிருந்தனர். பொன்னாச்சி வயசுக்கு வந்து நீராட்டு விழா எதுவும் கொண்டாடி கடிதம் வரவில்லை. ஆனால் சிவந்தகனின் பெண் சாதி மாரியம்மா பெண் வயசுக்கு வந்துவிட்ட விவரம் தெரிவித்திருக்கிறாள். மணப்பாடு செல்லும் பஸ் வருகிறது. அது 15 நிமிடங்களில் அவர்களை கொண்டு வந்து மாதா கோயிலின் முன் இறக்கிவிடுகிறது. பரதவர் குடியிருக்கும் ஊர் அது. ஞாயிற்றுக்கிழமையாதலால் மாதா கோயிலில் பூசை நடந்து கொண்டிருக்கிறது. வெயில் சுல்லென்று விழுகிறது. பஸ் நிறுத்தத்தில் மொந்தன் பழக்குலை, கடலை மிட்டாய், பீடிக்கட்டு, சோப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்களை கண்ட கடை ஒன்றும், ப்ரூ காப்பி பொம்மை ஓட்டியதோர் விளம்பரத்துடன் சாக்கு பொடுதா தொங்கும் டீக்கடை ஒன்றும் இருக்கின்றன. மண்ணில் உச்சி எண்ணெய் பளபளக்க சிறுவர் சிறல் விளையாடி கொண்டிருக்கின்றனர். அதோ ஒரு புள்ள உரல்ல குத்திட்டு இருக்குது பாரு, அந்த ஊடுதான். எனக்கு இன்னும் மேய்க்கே ஒரு கல் போல போகணும். நான் 5 மணி பஸ்ஸுக்கு சரியா வாரேன், நீ கடத்தெருவில் வந்து நில்லு என்று கூறி சிவந்தகனி அவளை பையும் கையுமாக அங்கேயே விட்டுவிட்டு போகிறான். உரலில் கம்பு துவைத்து கொண்டிருக்கும் பொன்னாச்சி தங்களை நோக்கி வரும் பெண் பிள்ளை யாரோ என்று கூர்ந்து நோக்குகிறாள். அவளுடைய மாமி அப்போது அடுத்த வீட்டுக்காரியுடன் அவள் இறைத்த தீனியை அயல் வீட்டு கோழி வந்து பொறுக்கி தின்று விடுவது கண்டு இறைந்து கொண்டிருக்கிறாள்.